ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எல்லா வாட்டியும் ஸ்க்ரீன் பார்த்து சொல்கிறது, ஒன் நோட் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்குள்ள தி ஓல்டு வே ஒயிட் போர்டு யூஸ் பண்ணி கொஞ்சம் நாள் கழிச்சு திருப்பி பண்ணலாம் அப்படின்ட்டு டெய்லி ஒயிட் போர்டு யூஸ் பண்ணுறதா இருக்கேன். பட் ஃபார் யூ கைஸ் யூடியூப்ல பண்ணும்போது இட்ஸ் வே பெட்டர் இஃப் வி ஸ்டிக் டு ஒயிட் போர்டுங்கிறதுக்காக. ஸோ இன் டுடேஸ் வீடியோ it's again focus time. Let's make Jan 2026 your last attempt. We are going to discuss how focus students score 20 plus out of 30 in MCQs அப்படிங்கிறத பற்றி, எம்சிக்யூல எப்படி 20 plus மார்க் வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கணும். எம்சிக்யூ நம்ம எல்லா பேப்பர்லையும் 30 மார்க் வருது. இட் இஸ் லைக் தி அண்டர் ரேட்டட் வே டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ். நீங்கள் 60 plus வாங்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது அங்கேயே ஒரு 25-20 வந்துருச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ்ல நீங்கள் கம்மியாக வேணா பிரச்சனை இருக்காது. டிஸ்கிரிப்டிவ்ல அதிகமாக வருது 35 மேலே வாங்குறது எல்லாமே போனஸ் ஆகும். எப்படி சார் அந்த 20 வாங்குறது அப்படின்னா, ஐ ஹாவ் 3 things. Hopefully it is visible. MCQ. First thing, don't try to select the right answer. Try to eliminate the wrong answer. Eliminate. Hope it is visible. Eliminate. அதாவது 4 ஆப்ஷன் A, B, C, D இருக்கு அப்படின்னா நேரா போய் கரெக்ட் ஆன்சர் பி அப்படிங்கிறத சூஸ் பண்றத பார்க்காதீங்க. நேரா எது கரெக்ட் ஆன்சருங்கிறத தேடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டி தப்பு, சியும் தப்பு, ஸோ ஏ பி ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும் அப்படிங்கிறத வச்சு எய்தர் ஏ ஆர் பி. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே யூ ஆர் left with just 2 options, correct? So don't go with choosing what is the right answer. Go with eliminating what are not the right answer. 4 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த 4ல எது கரெக்ட் ஆன்சர் கிடையாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் you will be left out with probably 2 options, and அந்த 2குள்ள டிசைட் பண்றது will become way easier and this will improve your accuracy. Okay, second thing that you should be concentrating, okay, will be conceptual understanding. Okay, conceptual understanding. Most students ஏன் எம்சிக்யூல கம்மியா வாங்குறாங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் தெளிவா புரியல அப்படிங்கிறது. எப்படி சார் அப்ப நான் இன்னும் தெளிவா புரியுறது அப்படின்னா, யூ கேன் யூஸ் லாட் ஆஃப் ஆக்டிவ் ரீகால் மெத்தட்ஸ். அந்த கான்செப்டை இன்னொருத்தருக்கு நடத்துறது, ஈச் அண்ட் எவ்ரி டீடைல் மைண்ட் மேப் போடுறது, இல்லை அதுக்கு ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கறது. அந்த கான்செப்டை உங்களுக்கு தெளிவா புரியுது, இன்க்ளூடிங் இட்ஸ் எக்ஸப்ஷன்ஸ், எக்ஸ்பிளனேஷன்ஸ், மேபி ஈவன் எக்ஸாம்பிள்ஸ். இது எல்லாத்தையும் நீங்க பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அந்த கிளாரிட்டி வந்துச்சு அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் மோர் மார்க்ஸ். ஓகே, ஈஸிலி உங்களுக்கு புரியணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஹேவ் தட் கான்செப்சுவல் கிளாரிட்டி. இந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி டஸ் நாட் எண்ட் வித் ஜஸ்ட் நோயிங் த கான்செப்ட்ஸ், பட் இட் இன்வால்வ்ஸ் பிராக்டிசிங் மோர். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வில் பி ஏபிள் டு ஸ்கோர். அட்மிட் இட், மோஸ்ட் இந்த சம் பேப்பர்ல வர எம்சிக்யூ எல்லாமே, அதாவது ஒரு சம்மை எடுத்து எம்சிக்யூவா மாத்துறது அவ்வளோ ஈஸியா பண்ணிடுறாங்க. மோஸ்ட் கேஸ் சினாரியோ பேஸ்ட் எம்சிக்யூ பெருசா வருது சம்ஸ்ல எல்லாமே ஏதோ ஒரு 2 சம்மை எடுத்து ஒரு 5 எம்சிக்யூவா மாத்துறதா தான் வருது. ஸோ வாட் ஷுட் யூ பி டூயிங்? சால்வ் அ லாட் ஆஃப் சம்ஸ், ஹேவ் கிளாரிட்டி, சால்வ் ஆல் தி சம்ஸ் ஆன் பேப்பர் வித்தவுட் லுக்கிங் தி ஆன்சர்ஸ். ஓகே, நீங்க வீட்டில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண உங்களால ஈஸியா எக்ஸாம்ல சால்வ் பண்ண முடியும். ஓகே, அண்ட் இந்த சம் பேப்பர்ல வர எம்சிக்யூ எல்லாத்துக்குமே பேப்பர்ல இருக்கிற லாஸ்ட் பேஜ் இருக்கு இல்லையா, லாஸ்ட் பேஜ் இந்த பேப்பர், அதை எடுத்து ஒர்க்கிங் நோட் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த சம்ம கைப்பட போட்டு பி ஷுவர் வித் யுவர் கால்குலேஷன் அண்ட் தென் கோ ஃபார் தி ஆன்சர்ஸ். ஹோப் இட் இஸ் வெரி கிளியர். அதுக்கப்புறம் மெயினான விஷயம், ஓகே, please practice MCQs in a marathon way. MCQ marathon. That is the MCQ marathon. என்ன சார்? It is outright just solving the MCQs. ஒரு 10 கொஸ்டின் எடுத்துக்கணும், ஆன்சர் பார்க்க கூடாது. அந்த 10 கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு 1A, 2B, 3C, 4C அது மாதிரி போட்டுக்கோங்க. தென் அகெயின் go back to the answers and correct it. தென் எங்கெல்லாம் தப்பா இருக்கும், அது ஏன் தப்பா இருக்கு, என்ன கான்செப்ட்ஸ்ல தப்புங்கிறத நோட் டவுன் பண்ணுங்க, கையோட படிக்கணும். ஓகே, திஸ் MCQ marathon we are providing at Focus. You will be able to get that through our last term kit pro. யாரெல்லாம் இங்க Focus கிளாஸஸ்ல இருக்காங்களோ
லாஸ்ட் ரவுண்ட் கிட் ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே டெய்லி until the exams are over டெய்லி எம்சிக்யூ மேரத்தான் நடக்கும். அந்த எம்சிக்யூ மேரத்தான்ல டெய்லி 1 hour you will sit with a tutor so that நீங்க என்ன எம்சிக்யூ தப்பு பண்ணாலோ என்ன டவுட் வந்தாலோ அப்பயே கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்றதுனால உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், உங்க கான்செப்சுவல் கிளாரிட்டி ஏறும், தென் உங்க ஸ்பீடு ஏறிக்கிட்டே வரும். ஓகே, ஸோ எம்சிக்யூ மேரத்தான் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சாம்பிள் வீடியோவும் போட்டுடுறேன். தென் அலாங் வித் இட் வாட் வி ஆர் டூயிங் இஸ் இனிமே வரப்போற எம்சிக்யூ மேரத்தானை வி வில் புட் இட் ஆன் யூடியூப் ஆஸ் லைவ். உங்களால் அது பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, பட் யூ கேன் see what is going on. So you will also be motivated to solve more MCQs, and if you like you can also contact us and we'll help you on joining our classes or the last round kit. Practice MCQs like it is a marathon. Okay, ஒரு டைமர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த டைம்குள்ள இவ்வளோ MCQs முடிக்கணும்னு, பிகாஸ் அக்செப்ட் இட், அட் தி எண்ட் ஆஃப் த டே லைஃப் இஸ் டைம்டு. ஓகே, இவ்வளோ நாள் தான் இருக்க போறோங்கிற ஒரு டைமரோட தான் நம்ம வாழறோம். அந்த டைமர் நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் எம்சிக்யூலையும் நமக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு தெரியாது. எம்சிக்யூஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு லூஸ் டைம். நிறைய நேரம் எம்சிக்யூஸ்லயே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க எம்சிக்யூவை ஒரு டைம் பண்ணி இவ்வளவு நாள் தான்ப்பா இருக்கு, இதுக்குள்ள நம்ம முடிச்சா உண்டு, 1/2 an hour எம்சிக்யூ முடிக்கணும் அப்படிங்கிறப்பல ஒரு கணக்கு வச்சு முடிக்கிறீங்க. 1/2 an hourங்கிறது ஒரு டைம் சொல்றேன். ஓகே, நீங்க ஒரு டைம் வச்சு முடிச்சீங்க அப்படின்னா எக்ஸாம்ல பர்ஃபெக்டா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ வாட் யூ ஷுட் பி டூயிங், எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். அதோட சேர்த்து கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க படிக்கிறப்போ நல்லா இருக்கணும். தென் த தேர்ட் வே இஸ் எம்சிக்யூ மேரத்தான், ஃபார் விச் we at Focus are ready to help you through our last round kit and classes. So all the best to every one of you. நீங்க எல்லாருமே 20+ out of 30 MCQsல வாங்கணுங்கிறதா எங்களோட விஷயம். So join Focus and make it a last attempt. See you in another video in a different way.